அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மனுஷனை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்திடலாம், ஆனால் ஒரு ஆவியை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா லேகியனுக்குள்ளே அத்தனை ஆவி இருந்துச்சு. அத்தனை ஆவி ஆண்டவரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி நேராக பரதேசிக்கோ பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் பார்த்திங்கன்னா பாதாளத்துக்கு நரகத்துக்கு தான் போச்சு. அப்போ சில காரியங்கள் நரகத்துக்கு நேராய், சில காரியங்கள் பாதாளத்துக்கு நேராய் அது நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் நீ மனுஷனை திருத்திடலாம், ஆனால் ஆவி என்ன பண்ண முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதை விரட்டலாம், துரத்தலாம், அப்புறப்படுத்தலாம், விடுதலையாக்கலாம், கட்டுப்படுத்தலாம், கட்டி போடலாம். ஆனால் அந்த ஆவி ஒரு நாள் என்ன பண்ணாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆவி என்ன ஒரு நாள் மனம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆவி ஒரு நாள் என்ன பண்ணாது. ஆவி ஒரு நாள் என்ன பண்ணாது. மனம் திரும்பாது. அப்போ நம்மளை நம்ம நிதானித்து பார்க்கணும். நமக்குள்ள மனம் திரும்புதல் இருக்குன்னா நம்ம மனுஷங்க. எனக்கு திருத்தவே முடியாது அப்படின்னா என்னதான், நாம் மனுஷன் தான். நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி இருக்குது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம